ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட் டின்னருக்கு ஆலு பரோட்டா வித் இறால் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு நான் 10 மினிட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு தனியாக எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 கப் வெங்காயம், பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவையும் சப்பாத்தி மாவையும் ஈக்குவல் லெவலில் எடுத்துட்டு சப்பாத்தி மாவை நல்லா உருட்டிட்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி நல்லா உருட்டுங்க. இதை உருட்டி நம்ம தோசை தவாவில் போட்டு எண்ணெய் இல்லைன்னா நெய் இதை ஆட் பண்ணி 2 பக்கமும் வேகிற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட்டான ஆலு பரோட்டா ரெடி. இந்த சப்பாத்திக்குள்ளே இருக்கிற இந்த உருளைக்கிழங்கு மசாலா கூட சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ்ஷாக தான் நான் இறால் கிரேவி பண்ணியிருக்கேன். இதோட வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த ஆலு பரோட்டா கூட இந்த இறால் கிரேவியை வச்சு சாப்பிட்றப்போ தாறுமாறு தக்காளி சோறு அந்த அளவு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.